கரெக்டாக சொல்லுங்க. சும்மா நம்ம கண்ணு தெரியணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நல்லா தெரியுதுன்னு தெரியலன்னு சொல்லாதீங்க. என்ன உண்மையோ அதை சொல்லுங்க. இது வந்து 2ஆம் நம்பர்ல டாக்டருங்க உங்களை வந்து பரிசோதனை பண்ணி எந்த ரூமுக்கு போகணும்னு அந்த அட்டையில் எழுதுவாங்க. 3ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 5ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, 7ஆம் நம்பரு அப்படியே வரிசையா இருக்கு. அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க பொறுமையா போங்க. அந்த டாக்டருக்கு எழுதி கொடுக்குற சீட்டு பிரகாரம் அந்த ரூமுக்கு போனீங்க, வரிசையா போங்க. மறுபடியும் சொல்றேன், கண்ணுக்குன்னு உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கோ. ஒரு சாதாரணமாக சொல்கிறோம், நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் கூட 1 மணி நேரம் ஆகும், அங்கேயும் கியூவில் நின்று பார்க்குறோம். ஒரு 1000 ரூபாய் ரேஷன் பொருளுக்கு போய் 1.5 மணி நேரம் நிற்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு கண்ணு வந்து 10 கோடி, இந்த ஒரு கண்ணு 10 கோடி. அந்த 20 கோடி ரூபாய் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் டைம் செலவு பண்ண முடியல, அர்ஜென்ட் பண்ணுறீங்க. நான் ஒவ்வொரு கேம்பும் 1999லேருந்து நம்ம கேம்ப் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனாலும் 1000 ஆம்பளைங்களே நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஒரு 100 பொம்பளைங்களே நம்ம மேய்க்க முடியல. நிஜமாவே அது சொல்கிறேன். அதனால தயவு செய்து கண்ணுக்காக வந்திருக்கிறீங்க, பொறுமையாக இருந்து பார்த்து போங்க. இந்த 7 செக்ஷனுக்கு போகணும். கடைசியாக நம்ம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னோம்னா, எங்கள் சிறப்பு அழைப்பாளர் ஏஜி சந்திரமோகன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே கண் சிகிச்சை மட்டும்தான் கிட்டத்தட்ட 27 வருஷமாக பண்ணின்னு இருக்கிறேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மாதம் 2 எதனா ஒரு நிகழ்ச்சி பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு 30 முறை பிளட் டொனேஷன் கொடுத்துருக்குறாரு. பிளட் டொனேஷன்னா என்ன, அது மாதிரி என்னன்னா, இந்த கேம்புக்கு இந்தவங்கெல்லாம் வேலையை விட்டு வந்துருக்குறாங்கன்னா ஒன்றுமே நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்தால் அவங்கள நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும், பாராட்டணும். அதுதான் பெரிய விஷயம். 30 முறைன்னா என்ன, ஒரு முறை அவர் பிளட்டு கொடுத்தா ஒரு உயிரை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். அதாவது இதெல்லாம் வந்து தனக்கு வந்தாதான் தெரியும், தலவு வலியும் திருவு வலியும் வாங்கும். நம்மளை யாருக்குன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து பிளட்டு வேணும்னா அப்போதான் வந்து எல்லார்கிட்டையும் போகும். அது வரைக்கும் நமக்கு கஷ்டம் தெரியாது. அதே மாதிரி கண்ணு இல்லாதவங்களை கேட்டாதான் கண்ணினுடைய ரொம்ப முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கண்ணை கட்டிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வேலையை செய்து பாருங்கள், கண்டிப்பாக முடியாது. இன்னும் அந்த கண் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்குறது இல்லை. ஒவ்வொரு கேம்ப்லையும் பார்த்தீங்கன்னாலும் நான் அப்புறம் வரேன், அடுத்த மாதம் வரேன், இது இருக்குது அது இருக்குதுன்னு சும்மாவே போகிறீங்க. இது வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய இது. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, இல்லை 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்க போகிறதில்ல. இது எல்லாமே எங்களுடைய வந்து சொந்த செலவில் தான் நாங்கள் பண்ணுறோம். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அந்த புண்ணியவானுங்க அவங்கெல்லாம் உங்களை ராஜமரியாதையோடு பண்ணுறாங்க. ஆகினால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய இது. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், சந்திரமோகனை பற்றி நம்ம சொல்லிட்டேன். ஏன்னா அவர் நிறைய இந்த கோயில்களுக்கு உண்டானது நிறைய செய்கிறாரு. அதே மாதிரி பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல உத்தியோகம், நல்ல காலேஜ் போகிறதுக்கெல்லாம் நிறைய வந்து கேம்ப் பண்ணுவார். ஐ கேம்பும் ஆற்காட்டில் பண்ணார், காவனூர்லேயும் பண்ணின்னு இப்போ 10 கேம்ப் இருக்குமா பண்ணின்னு இருக்கார். அதனால் எது சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அவர் பானாவரத்தில் வந்தார். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க சொல்ல பானாவரத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தோம். 3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பானாவரத்துலையும் இப்போ நடக்குது. இதே நேரத்தில் பானாவரத்தில் எங்கள் பிள்ளைக்கு அங்கே கடை வச்சு கொடுத்துருக்குறோம். 16வது கேம்போ 17வது கேம்போ பானாவரத்தில் நடக்குது. அது மாதிரி அதில் தான் அவர் நடத்துறதுக்கு ஆரம்பித்தார். நல்ல உள்ளங்களை இந்த நாம் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அது வந்து அவர் ஒன்றும் போழ்ச்சி பண்ணி இது பண்ணணுன்றது இல்லை. நல்ல உள்ளங்கள் இதை இப்போ பாருங்கள், பாராட்டினீங்க, ஒரு கை தட்டினீங்க. அவர் தான் அவருடைய பணத்தை செலவு பண்ணி நல்ல ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்கிறா. அந்த உள்ளத்தை நம்ம பாராட்டணும். சில பேர் நம்ம எல்லாரும் நினைப்பாங்க, மணியோட கேம்ப் நடத்துகிறாப்புல, சந்திரமோகன் வந்து நடத்துகிறாரு, சரி வெளிநாட்டிலேருந்து ஏன்னா எப்படா இவங்கெல்லாம் சும்மா நடத்துவாங்களா, ஆதாயம் இல்லாத பண்ணுவாங்களா, வெளிநாட்டிலேருந்து வந்து கோடிக்கணக்கில் வரும், இல்லை கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கரண்ட் ஆஃப் சரிப்பா. அது மாதிரி நிறைய நாம் நினைக்கிறது வித்தியாசமாக தான் நினைப்போம். நாம் நினைக்கிறது வந்து எல்லாமே என்ன பண்ணுவோம், தப்பாக தான். அது சாதாரணமாக நீங்கள் போயிட்டு உடனே வடை பாயசத்தோடு ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் என்னடா இவன் கூப்பிட்டு நம்ம
சாப்பாடு போடுறேன் ட்ராப்பாக நினைக்கிற உள்ளம் தான் நம்மளுது. ஆனாலும் இன்னும் இருக்கிறாங்க நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் நல்ல இப்போ எங்கள் டாக்டருங்கெல்லாம் அரவிந்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜெம். அந்த நிர்வாகம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சர்வீஸ்